எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பாய் வீட்லலாம் பண்ற மாதிரியான நெய் சோறு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத வந்து நீங்க சிக்கன் கறி கூட, தால்ச்சா கூட, ஈவன் வெஜிடபிள் குருமா கூட சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அது. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நெய் சோறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை கட் பண்ண வேணாம், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கட் பண்ணிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினாவும் மல்லியும் போட்டுட்டிங்கன்னா சாதத்தோட வாசனை நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி மசியக்கூடாது, மசிஞ்சதுன்னா சாதத்தோட கலர் மாறிடும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். நானாக 3 கப்பு தண்ணி தான் சேர்க்குறேன். பாக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து கொதிக்க விட போகிறோம் மூடியை போட்டு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் கொதிச்சுட்டுதான்னு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ தான் நல்லா கொதிச்சிடுது தண்ணி. இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் பாஸ்மதி அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு ஒரு பழைய தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தம்மில் போட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட நெய் சோறு ரெடி ஆகிட்டுது. நல்லா பொல பொலன்னு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீட்டாக நல்லா வந்திருக்குது. இதை லேசாக சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். இதை வந்து நீங்கள் சிக்கன் கறி கூட, தால்ச்சா கூட சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.